குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன் ஜெயலட்சுமி ஸ்ரீராம். குரு பெயர்ச்சி நிகழ்ச்சிகளை பற்றி நாம் பார்க்க தொடங்கி இருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்று நாம் மேஷ ராசிக்கு குருவானவர் என்ன பலாபலன்களை கொடுப்பார் என்று தெரிந்து கொள்ளலாம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பிரவேசம் செய்ய இருக்கின்றார். கடகம் குருவினுடைய உச்ச வீடாகும். எனவே உச்ச குருவாகி இந்த வருட கிரகம், இந்த சுப கிரகம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி கடகராசிக்கு செல்ல போகின்றது. இந்த கடகராசிக்கு செல்வதன் மூலமாக குரு பகவான் மேஷராசிக்காரர்களான உங்களுக்கு என்ன பலாபலன்களை கொடுப்பார் என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது குரு உங்களுடைய 4ஆம் பாவத்திற்கு வருகின்றார். 4ஆம் பாவம் என்பது உங்களுடைய சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானத்திற்கு குரு வருவதன் மூலமாக உங்களுக்கு ஒரு புது வீடு வாங்கும் ஒரு யோகம் ஏற்படும், அல்லது ஒரு நிலம் வாங்கும் யோகம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு புதிய வண்டி வாங்கும் யோகமும் ஏற்படும். பிறவியிலேயே போராளி என்று சொல்லப்படும் நீங்கள் இப்பொழுது 7.5 சனியின் பிடியில் இருக்கின்றீர்கள். இந்த காலகட்டத்திலே நீங்கள் சொத்து வாங்க நினைத்தால் அதை வீடாக வாங்க வேண்டாம், நிலமாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். சுபகாரகன் என்று சொல்லக்கூடும் இந்த குரு பகவான் சிலருக்கு நன்மையையும் சிலருக்கு தீமையையும் கொடுக்க போகின்றார். அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி இந்த குரு பகவான் கடகராசி விட்டு அதிசாரமாக சிம்மராசிக்கு செல்கின்றார். 3 மாத காலம் அந்த சிம்மராசியிலே தங்கி இருந்துவிட்டு பிறகு அவர் மீண்டும் கடகராசிக்கே வருகிறார். வந்த குரு 12 மாதம் வந்து கடகத்தில் உட்கார்ந்து இருக்கணும். உட்கார்றதுக்கு அதுக்கு பொறுமை இல்லை. வேக வேகமாக போய் சிம்மத்தை எட்டி பார்த்து ஒரு 3 மாதம் சிம்மத்திற்கு ஹலோ சொல்லிவிட்டு சிம்மத்தில் எப்படி இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டு திருப்பியும் இவர் கடகத்துக்கு வருவார். இப்படி இவர் வீடு மாறும் பொழுது பார்வைகளும் மாறுபடும். கடகத்தில் இருக்கும் பொழுது பார்வைகள் வேறு வேறு இடத்தில் இருக்கும், சிம்மத்தில் இருக்கும்பொழுது பார்வைகள் மாறுபடும். இதற்கு ஏற்றாற்போல் பலா பலன்களும் நிச்சயமாக மாறுபடும். இந்த குரு பார்வையானது கடகத்தில் இருந்து கொண்டே விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய 3 இடங்களிலே பதிய போகிறது. மேஷ ராசிக்கு குருவின் பார்வை உங்களுடைய விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கு வரப்போகின்றது. இப்படி வருவதன் மூலமாக உங்களுக்கு பல விரயங்கள் ஏற்படும். ஆனாலும் அந்த விரயங்களை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கொள்ளலாம். நிறைய விரயங்கள்னு சொன்னாலே என்னது, நஷ்டங்கள், பணச்செலவு, ஓயாம ட்ரெயின், ஃபினான்ஷியல் ட்ரெயின், இது இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா? என்னடா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்களே இந்த அம்மா அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த விரயங்களை நீங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. சுப விரயம் அப்படின்னா என்ன? காது குத்து, கல்யாணம், சீமந்தம், வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் போன்ற பல நல்ல நிகழ்வுகளுக்காக பணம் செலவு செய்வது தான் சுப விரயம் என்று சொல்லப்படுகின்றது. இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த விரயம், செலவு, நோய், பிரச்சனை, சிக்கல்கள், மன வருத்தம் போன்ற பல விஷயங்களை இந்த குரு பார்வை மூலமாக உங்களுக்கு தீர்க்கப்படும். அதாவது சனி வந்து 12ல் இருந்தாலுமே குருவின் பார்வை படும் பொழுது சனியால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் உங்களுக்கு சனி கொடுத்து கொண்டிருந்த இந்த குடைச்சலில் இருந்து நீங்கள் வெளிவருவீர்கள். உங்கள் உத்தியோகம், தொழிலில் இருந்த தேக்க நிலை மாறி உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும். அடுத்து குருவின் பார்வை மகரத்தின் மீது படுகின்றன. இந்த மகரம் என்பது உங்களுக்கு கர்மஸ்தானம். கர்மஸ்தானத்தில் குருவின் பார்வை பதிவதன் மூலமாக அந்த கர்மஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். திருப்பியும் முடக்கங்களை, தேக்க நிலைகளை, பலவிதமான பிரச்சனைகளை, மனக்குழப்பங்களை, முட்டுக்கட்டைகளை கொடுத்து கொண்டே இருப்பது தான் சனி பகவானின் வேலை. இதையெல்லாம் அவர் வந்து ரொம்ப கரெக்டாக செஞ்சுடுவார். எங்கே? உங்கள் கர்மஸ்தானத்தில் இருந்து கொண்டு. அப்படித்தான் நீங்கள் இது நாள் வரை கஷ்டப்பட்டு வந்தீர்கள். கர்மஸ்தானத்தில் இவன் உட்கார்ந்திருப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஜென்மத்திலும் இவன் ஜென்ம சனியாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். இதனாலே பலவிதமான மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், தடைகள், தடங்கல்கள், முட்டுக்கட்டைகள், போராட்டங்கள் போன்றவற்றை நீங்கள் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த வாழ்க்கை நமக்கு எதுக்குடா அப்படின்னு உங்களுக்கு தோணி போச்சு. அந்த நிலைமை இப்பொழுது குருவின் பார்வையால் மாறும். காரணம், குருவின் பார்வையானது உங்களுடைய கர்மஸ்தானத்தின் மீதும் படுகிறது, உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கும் சனியின் மீது படுகிறது. இரண்டின் மீதும் இந்த குரு பார்வை படுவதாலே உங்களுக்கு தொழிலிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலிலே இருந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கும். உத்தியோக உயர்வு வேண்டி காத்திருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். வேலை மாற்றம் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். வேறு யாராவது ஒரு புது வேலைக்கு, புது உத்தியோகத்துக்கு போகணும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கும் தட்டாமல் இந்த குரு பகவான் உதவி செய்வார். அடுத்து இந்த குரு பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானமான விருச்சிகத்தின் மீது படுகிறது.
அஷ்டமஸ்தானம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த அஷ்டமஸ்தானத்தை பொறுத்தவரை கடன், அவமானம், அசிங்கம், அவப்பெயர், தலை குனிவு, கௌரவ குறைச்சல், போராட்டம், பணப்பிரச்சனை, நோய், பிறகு விபத்து போன்ற பல விஷயங்களை கொடுக்கக்கூடிய, அதற்கு காரகத்துவங்களை கொடுக்கக்கூடிய இடம் அஷ்டமஸ்தானம் என்பது. இங்கு குருவின் பார்வை பதிவதன் மூலமாக உங்களுடைய இந்த பிரச்சனைகளில் எல்லாம் இருந்து நீங்கள் மீண்டு வெளியில் வருவீர்கள். அதாவது நீங்கள் பட்டிருந்த கடனை சீக்கிரமாக அடைத்து விடுவீர்கள். உங்களிடம் யாராவது கடன் வாங்கி ரொம்ப காலமாக கொடுக்காமல் இழுபறி செய்து கொண்டே இருந்தால் அந்த பணம் உங்கள் கைக்கு வெகு சுலபமாக வந்து சேரும். நீங்கள் பணம் வேண்டி ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்க்காக பேங்க் அப்ரோச் பண்ணால் உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் பேங்க் லோன் சாங்ஷன் ஆகும். நாள்பட்ட நோயுடன் நீங்கள் போராடி கொண்டிருந்தீர்களானால் அந்த நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய நேரமாக இதை கொள்ளலாம். காரணம், குரு பார்வை படுவதாலே அந்த நோய் சிக்கலில் இருந்து நீங்கள் கூடி சீக்கிரம் மீண்டு விடுவீர்கள். இதுவரை நீங்கள் அவமானப்பட்டதெல்லாம் போய் இப்பொழுது உங்களுக்கு வெகுமானம் கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல கௌரவமும் பட்டமும் உங்களை தேடி வரும். உங்களுக்கு சமூகத்திலே நல்ல ஒரு உயர்வும் அந்தஸ்தும் கிடைக்கும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த குரு பயிற்சியின் மூலமாக ஒரு 50% உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளில் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் மீண்டு வந்து விடுவீர்கள். இன்னொரு 50% நீங்கள் இன்னும் உழைக்கணும். உழைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் போராளிகள் அல்லவா? அதனால் நீங்கள் சலிக்காமல் அயராமல் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் வழியாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கூடிய விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.